கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் கூட நாம் அனைவரும் தேவனை ஆராதிக்கின்ற கிருபையை, பாக்கியத்தை, ஆசீர்வாதத்தை நமக்கு தந்த தேவனை நாம் துதிப்போம். கர்த்தர் கடந்த வாரம் முழுவதும் நாம் எல்லாரையும் கண்மணி போல காத்தார். நாம் நிற்பதும் நிர்மூலமாகாததும் அவருடைய கிருபை. கர்த்தர் போன வாரம் முழுவதும் நம்முடைய பலவீனங்களிலே அவர் பலனாக இருந்தார். அவருடைய கிருபை நமக்கு போதுமானதாக இருந்தது. கர்த்தருக்கு நாம் இந்த நாளிலே இருதயத்தின் ஆழத்திலிருந்து நாம் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அபவால் எல்லாவற்றுக்கும் மேலாக நமக்காக தன்னையை சிலுவையிலே ஆண்டவர் ஒப்பு கொடுத்தார். 3ஆம் நாள் உயிர்த்து எழுந்தார். இது கர்த்தர் உயிர்த்து எழுந்தனார். கர்த்தர் இன்றைக்கு நமது மத்தியிலே உயிருள்ளவராய் அவர் சுற்றி விளாண்டு கொண்டிருக்கிறார் என்ற ஒரு தெய்வ பயத்தோடு நாம் தேவனை ஆராதிப்போம். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, சிமிர்னா சபையை குறித்து நாம் இரண்டாவது பாகத்தை நாம் போன வாரம் நாம் படித்தோம். இது சிமிர்னா சபையை குறித்து இது 3வது பகுதியை இன்றைக்கு நாம் படிக்கப் போகிறோம். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். இன்றைக்கு சிமிர்னா சபை குறித்து கர்த்தர் சொன்ன சில காரியங்களை இன்றைக்கு நாம் நம்முடைய தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள போகிறோம். நமக்கு எல்லாம் தெரியும், வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் சிமிர்னா சபை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. போன வாரத்தில் நாம் ரொம்ப அழகாக படித்தோம். கர்த்தர் உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உன் உபத்திரவத்தை அறிந்திருக்கிறேன், உன் தரித்திரத்தை அறிந்திருக்கிறேன், சாத்தானுடைய பிள்ளைகள் உனக்கு விரோதமாய் செய்கிற தூஷணங்களை நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். நீங்கள் சோதிக்கும்படி சிலரை சாத்தான் காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரப்படுவீர்கள். ஆகிலும் மரணம் பரியந்தம் உண்மையா இருங்க, நான் ஜீவ கிரீடத்தை தருவேன். போன வாரம் நாம் படித்த பாடம் 2வது பகுதியில் நீ பயப்படாதே என்று ஆண்டவர் அவர்களை உற்சாகப்படுத்துகிறார். தன்னுடைய வார்த்தையின் மூலமாக, வாக்குத்தத்தத்தின் மூலமாக, தன்னுடைய இனிய பிரசனத்தின் மூலமாக சிமிர்னா சபையை, உபத்திரவத்தின் மத்தியிலே இருந்த இந்த சிமிர்னா சபை, சாத்தானுடைய சோதனையின் மத்தியிலே இந்த சிமிர்னா சபை, சத்துருக்களால் சூழப்பட்ட இந்த சிமிர்னா சபையை தன்னுடைய ஒரு மூப்பரையே இரத்த சாட்சியாக கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்த இந்த சிமிர்னா சபையை கர்த்தர் பயப்படாது என்று உற்சாகப்படுத்துவதை குறித்து போன வாரத்தில் நாம் படித்தோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிறைய காரியங்களை ஆண்டவர் இந்த சிமிர்னா சபை குறித்து பாராட்டுகிறார். அதே சமயத்திலே சில ஆலோசனைகளை சபைக்கு சொல்லுகிறார். கர்த்தர் எப்பொழுதும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு சபையிலே தன்னுடைய ஆலோசனைகளை அவர் சொல்லுவார். அவர்களுக்கு தேவையான ஆலோசனைகளை சபையிலே சொல்லுவார். ஆகவேதான் சபை கூடுதலை நாம் எப்போதும் விட்டுவிடக்கூடாது. சபையில தான் தேவன் இறங்கி பேசுவார் ஜனங்களோடு. தம்முடைய ஜனங்களோடு அவர் பேசுகிறது என்ன இருக்கிறார். கர்த்தர் சொல்றார், நீங்கள் சோதிக்கப்படும்படி உங்களில் சிலரை சாத்தான் காவலில் போடுவான். உங்களுக்கு ஜெயிலுக்கு போகிற அளவுக்கு உங்களுக்கு சோதனைகளை சாத்தான் கொண்டு வருவான், போடுவான். ஆனாலும் 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். ஆகிலும் மரண பரியந்தம் எனக்கு நீங்கள் உண்மையாக இருங்கன்னு சொல்கிறார். திருச்சபையை பார்த்து கர்த்தர் இன்றைக்கு என்ன சொல்லுகிறார் என்றால், இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, போராட்டம் உண்டு, சோதனைகள் உண்டு, சாத்தானுடைய தொல்லைகள் உண்டு, அவன் எய்கிற அக்னி ஆஸ்திரங்கள் உண்டு. ஆனாலும் நீங்கள் இவைகளின் மத்தியிலே எனக்கு நீங்கள் உண்மையாயிருங்கள், சுவிசேஷத்துக்கு உண்மையாயிருங்கள், தேவனுடைய ராஜ்யத்துக்கு உண்மையாயிருங்கள், திருச்சபைக்கு உண்மையாயிருங்கள், நீங்கள் எனக்கு உண்மையாயிருங்கள் என்று கர்த்தர் கேட்கிறார். எது வரைக்கும் நாங்கள் உண்மையாக இருக்க வேண்டும் என்று கேட்டால் கர்த்தர் சொல்லுகிறார், மரண பரியந்தம் உண்மையாயிரு.
நாம் ஆண்டவருடைய வருகை குறித்து ஆண்டவர் பேசும்போது ஆண்டவர் சொல்வார், முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். கர்த்தருடைய வருகையிலே விசுவாசத்தை காண்பாரோ, ஆகவே முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே, அதாவது மரண பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான், கர்த்தருடைய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படுவான் என்று ஆண்டவர் அவருடைய வருகை குறித்து பேசும்போது சொல்லுகிறார். இங்கேயும் இந்த சபைக்கு ஆண்டவர் இந்த செய்தி தான் சொல்லுகிறார். உபத்திரவத்தின் மத்தியில் இருக்கிற வெள்ளை போனம் போன்ற வாசனை வீசுகின்ற இந்த கிறிஸ்துவை அறிகிற அறிவை வாசனை வீசுகின்ற இந்த சிமிர்னா சபையை, இந்த சமுதாயத்துக்குள்ள கிறிஸ்துவை கொண்டு சொல்லுகிற இந்த சிமிர்னா சபையை பார்த்து சொல்லுகிறார், நீ எதை கண்டும் அஞ்சக்கூடாது. என்ன உபத்திரவத்தை கண்டு, சோதனை கண்டு, பாடங்களை கண்டு, என் நாமத்து நிமித்தம் நீ சிறைக்கு செல்வதை கண்டு, மூப்பர் ரத்த சாட்சியை மறித்ததை கண்டு நீ பயப்படக்கூடாது. மரண பரியந்தம் உண்மையாயிரு, நான் உனக்கு என்ன கொடுப்பேன், ஜீவ கிரீடத்தை கொடுப்பேன் என்று அங்கே ஆண்டவர் தன்னுடைய சபையில் இருக்கின்ற மக்களை உற்சாகப்படுத்துகிறார். ஆண்டவர் நம்மிடத்தில் கேட்பதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான், மரண பரியந்தம் எனக்கு உண்மையா இருங்க, ஜெபிக்கிறதுல உண்மையா இருங்க, வேதம் வாசிக்கிறதுல உண்மையா இருங்க, பரிசுத்தமா ஜீவிக்கிறதுல உண்மையா இருங்க, கணவன் மனைவிக்கு உண்மையா இருங்க, மனைவிகள் கணவன்மார்களுக்கு உண்மையா இருங்க, பிள்ளைகள் பெற்றோருக்கு உண்மையா இருங்க, பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு உண்மையா இருங்க, விசுவாசிகள் தேவனுக்கு உண்மையா இருங்க. உண்மையுள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று நாம் படித்திருக்கின்றோம். Where there is truth, there is God. Where there is truth, there is blessings. Where there is truth, there is goodness. There you can see the mercy of God. அருமையானவர்களே, இப்பொழுதும் ஆண்டவர் சொல்லுகிறார், மரண பரியந்தம் உண்மையாயிரு. இதுவரைக்கும் நாம் எப்படி வாழ்ந்தோம் என்பதை குறித்து நாம் மறந்து விடுவோம். இனிமேலாவது நம்முடைய வாழ்க்கையிலே இந்த சமுதாயத்திற்கும் நம்முடைய குடும்பத்துக்கும் திருச்சபைக்கும் தேவனுக்கும் நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். எத்தனை பாடங்கள் வந்தாலும், எத்தனை உபத்திரவங்கள் வந்தாலும், எத்தனை சாத்தானுடைய சோதனைகள் வந்தாலும் நாம் உண்மையாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் இன்றைக்கு உண்மையாய் வாழ நம்மை அழைக்கின்றார். எதுவரைக்கும் நாம் உண்மையா இருக்கணும் நீங்க கேட்டீங்கன்னா, கர்த்தர் சொல்றாரு, மரண பரியந்தம் உண்மையா இரு. அன்டில் டெத், நீ மரண பரியந்தம் எனக்கு உண்மையா இருக்கணும். சிமிர்னா சபை இருக்கிற வரைக்கும், அதில் இருக்கிற விசுவாசிகள் உயிருள்ள வரைக்கும் எனக்கு உண்மையுள்ள சாட்சிகளா இருக்க வேண்டும் என்று அவர் அவர்களை கேட்டுக்கொள்ளுகிறார். அப்படி இருந்தால் எங்களுக்கு என்ன கிடைக்கும்? நான் ஆண்டவருக்கு உண்மையாக இருந்தால் ஆண்டவர் எனக்கு என்ன தருவார்? இந்த உலகத்தில் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை தருவார், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை தருவார், உன்னதங்களின் ஆசீர்வாதங்களை தருவார், கிருபா வரங்களை தருவார், சகல ஜாதியிலும் மேன்மையாக வைப்பார், உன்னை பாலாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய். என்ன, கர்த்தர் உன்னை எல்லா சத்துருக்களுடைய கருத்திலும் உன்னை தப்புவித்து அவர்கள் மேல் உன்னை உயர்த்துவார். நோ டவுட். ஆகவே நாம் உண்மையை இருக்கும் பொழுது கர்த்தர் பெரிய பெரிய காரியங்களை நம்ம கொண்டு செய்வார். அவருடைய சித்தத்தை நம்மிலே அவர் நிறைவேற்றுவார். அவருடைய சித்தத்தை நம்மிலே நிறைவேற்றுவார். அவர் செய்த கிரியைகளை நாம் தேவனுக்கென்று செய்ய முடியும். தேவனுக்கென்று பெரிய காரியங்களை செய்ய முடியும். எப்பொழுது நாம் அவருக்கு உண்மையாக இருக்கும்போது. இன்றைக்கு திருச்சபை மக்கள் தேவனுக்கு நாம் உண்மையாக இருக்கிறோமா? தேவனுடைய காரியங்களில் நாம் உண்மையாக இருக்கிறோமா? ஆவிக்குரிய காரியங்களில் நாம் உண்மையாக இருக்கின்றோமா? சுவிசேஷத்திற்கு சாட்சியாக நாம் உண்மையுள்ள சாட்சியாக இருக்கிறோமா? தேவனுடைய ராஜ்யத்தை பிரசங்கிப்பதில், தேவனுடைய ராஜ்யத்துக்கு நாம் உண்மையுள்ள சாட்சிகளாக இருக்கிறோமா என்பதை இன்றைக்கு நாம் ஒவ்வொருவரும் கேள்வியாக நம்மை நாமே கேட்டுக்கொள்ள வேண்டும். உண்மையாக இருந்தால் ஆண்டவர் சொல்றாரு, நீ மரணம் வரையனா நீ உண்மையா இருந்தா நான் உனக்கு என்ன கொடுப்பேன் தெரியுமா? ஜீவ கிரீடத்தை கொடுப்பேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு
ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, அநேக இடங்களிலே கிரீடத்தை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. கிரீடம் என்றால் என்ன? கிரீடம் என்பது ஒரு அத்தாரிட்டியை காட்டுகிறது. பேரரசருக்கு கிரீடம் சூட்டப்படும், அரசருக்கு கிரீடம் சூட்டப்படும், அல்லது பேரரசிக்கு கிரீடம் சூட்டப்படும். அந்த கிரீடம் சூட்டப்படுவதன் மூலமாக இவர்தான் இந்த தேசத்தின் அரசர் என்றது, இவர்தான் சகல அதிகாரம் படைத்தவர், இந்த தேசத்தின் சகல அதிகாரத்துக்கும் சொந்தக்காரர். It shows the authority. Crown shows the authority. Crown shows the glory. அது ஒரு மகிமையான விஷயம். அந்த கிரீடம் என்பது நமக்கு கனத்தை கொடுக்கிறது, நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறது, நமக்கு அது விலை மதிக்க முடியாத ஒன்றாக இருக்கிறது. 2 கிரீடங்கள் இருக்கிறது. ஒன்று, இப்பொழுது நாம் இங்கே ஜீவ கிரீடம் பார்த்தோம். இன்றைக்கு 5 கிரீடத்தை குறித்து படிக்க போகிறோம். ஒன்று, முதலாவது நாம் பார்க்கிறோம் அழிவுள்ள கிரீடம், அழிவில்லாத கிரீடம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்கரப்டபிள் கிரவுன் ஆர் கரப்டபிள் கிரவுன். கரப்டபிள் கிரவுன் என்றால் என்ன? இன்கரப்டபிள் கிரவுன் என்றால் என்ன? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பரிசுத்த வேதாகமத்திலே நாம் பார்க்கிறோம், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பரிசுத்த வேதாகமத்திலே நாம் பார்க்கின்றோம் அழியாத கிரீடத்தை குறித்து முதலாவது நாம் படிப்போம். அழியாத கிரீடம். இந்த அழியாத கிரீடத்தை குறித்து எங்கே நாம் படிக்கிறோம் என்றால் 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே நாம் படிக்கிறோம். பந்தயத்துக்கு ஓடுகிற யாவரும் எல்லாவற்றிலும் இச்சை அடக்கமாய் இருப்பார்கள். பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலும் இச்சை அடக்கமாய் இருப்பார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு பந்தயத்தை குறித்து பேசுகிறார். உலக பிரகாரமான பந்தயம், உலக பிரகாரமான விளையாட்டு போட்டிகள், தேசத்துக்கு தேசம், உலகமெல்லாம் சேர்ந்து விளையாடுகிற விளையாட்டுகள். இந்த விளையாட்டுகள் சிமேனா சபையின் நாட்களிலே பிரபலமான விளையாட்டுகள் எல்லாம் அங்கே விளையாடப்பட்டது. அதில் வெற்றி பெறுகிறவர்களுக்கு பூமாலையும் இலைகளாலும் பச்சை இலைகளாலும் பூக்களாலும் உருவாக்கப்பட்ட கிரீடங்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அவர்கள் பாராட்டை பெற்றார்கள், வெகுமதிகளை பெற்றார்கள் அந்த காலத்தில். அப்போ பவுலின் நாட்களிலே இந்த பந்தயம் இருந்தபடியால் தான் இந்த பந்தயத்தை குறித்து பேசுகிறார். பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலும் இச்சை அடக்கமாய் இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெரும்படிக்கு அப்படி செய்கிறார்கள் என்று சொல்கிறார். அழிவுள்ள கிரீடத்தை அவர்கள் பெரும்படிக்கு எல்லாவற்றிலும் அவங்க எப்படி இருக்காங்கன்னா இச்சை அடக்கமா இருக்காங்க. நாமும் அழிவில்லாத கிரீடத்தை பெரும்படிக்கு, அழிவில்லாத கிரீடத்தை பெறப்போகிற நாம் அப்படி செய்கிறோமா என்று கேள்வி எழுப்புகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும், விளையாட்டு போட்டிகளிலே கலந்து கொள்ளுகிற யாவரும் மஸ்ட் என்ன பண்றாங்க? எல்லாவற்றிலும் இச்சை அடக்கமாய் இருக்கிறார்கள். அழிவுள்ள ஒரு கிரீடத்தை பெறுவதற்கே அவர்கள் எல்லாவற்றிலும் இச்சை அடக்கமுள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்றால், அழிவில்லாத கிரீடத்தை பெறப்போகிற நாம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்றுதான் அங்கே பவுல் நமக்கு கேள்வி எழுப்புகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பேட்மிண்டன் பிளேயர் சிந்துன்னு ஒரு அம்மாவை உங்க எல்லாருக்கும் தெரியும். ஹைதராபாத்ல பிறந்தவங்க. 24 வயசுலயே அவங்க வந்து ஒலிம்பிக்ல ஜெயிச்சு வெள்ளிப்பதக்கம் வாங்கினாங்க. இந்தியாவிலே முதல் முறையா சில்வர் மெடல் வாங்கின பேட்மிண்டன் பிளேயர் ஃபீமேல் யாருன்னா
சிந்து, அவங்க ஆந்திரா மாநிலத்தை சேர்ந்தவர்கள். சம்மர் ஒலிம்பிக் என்ற அந்த போட்டியிலே அவர்கள் உலக பிரகாரமான இந்த போட்டியிலே வெற்றி பெற்றார்கள். அவர்களுக்கு பல விருதுகள் வழங்கப்பட்டது. பத்மபூஷன், பத்மஸ்ரீ, அர்ஜுன் அவார்டு, ரஜித் கேல் ரத்னா விருது, இப்படி பல விருதுகளை அவர்கள் பெற்றார்கள். கோடி கோடி பணக்கணக்கான பணத்தை இந்த தேசத்து மக்கள் அவர்களுக்கு வெகுமதியாக கொடுத்தார்கள். வயசு என்னமோ 24 தான். சின்ன குழந்தை. என்ன கேட்டால் எனக்கு குழந்தை தான். ஏன் ஒரு அழிவுள்ள அந்த கிரீடத்துக்கு எவ்வளோ மதிப்பு பாருங்கள். ஒரு ஆனர், ஒரு அத்தாரிட்டி, ஒரு க்ளோரி, ஒரு ஆனர், அந்த விக்டரிக்கு கிடைச்ச அந்த விலை மதிக்க முடியாத அந்த அவார்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். கோடி கோடிய அவங்களுக்கு அவார்டோடு சேர்ந்து வெகுமதியும் கொடுத்தாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவர்களை பற்றி ஏன் சொல்லுகிறேன் என்றால், அவங்க ஒரு நாள் சொன்னாங்க தன்னுடைய பேட்டியில், காலையில் 3:30 மணிக்கெல்லாம் ஏஞ்சிக்குவாங்க. 3:30 மணிக்கெல்லாம் ஏஞ்சி கிரவுண்டுக்கு போய் 4:30 மணி வரைக்கும் என்ன பண்ணுவாங்க, பேட்மிண்டன் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. மறுபடியும் பிரேக்ஃபாஸ்ட் வருவாங்க 3:30 to 4:30 ஒரு கேம் ப்ராக்டிஸு. அகெயின் 7 மணிக்கு வந்து சாப்பிடுவாங்க. சாப்பிட்டு உடனே 7 to 8 another exercise, 10 to 11 another exercise, 11 to 1 another exercise, 3:30 to 4:30 another exercise, 7 to 8 ஈவினிங் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜிம்மில் இருப்பாங்க. தன்னுடைய வாழ்நாள் முழுதும் எல்லாவற்றிலும் இச்சை அடக்கமாக இருந்து எப்படியாவது ஒலிம்பிக்கில் வெற்றி பெறணும்னு சொல்லி அவர்கள் ரொம்ப கட்டுப்பாடாக இருப்பார்கள். 24 வயது ஒரு சாதாரண ஒரு வாலிப பெண். அவங்களுக்கு கிடைச்ச விருதுகள் ஒப்பற்றது, இணையற்றது. அவர் பெற்ற விருதுகள், வெகுமதிகள் ஏன் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகுது. ஏன் சொல்ல வந்தேன்னா, ஜேர்னலிஸ்ட்லாம் அவங்க வந்து பேட்டி எடுத்தாங்க. பேட்டி எடுக்கும்போது சொன்னதுங்க, நான் சீக்கிரமாக வீட்டுக்கு போகணுன்னாங்க. அப்போ தான் ஒலிம்பிக்லேருந்து மெடல் வாங்கி வந்திருக்கிறாங்க. எல்லாரும் பேட்டி எடுத்து பல கேள்விங்க கேட்டாங்க. அப்போ சொன்னாங்க அவங்க, நான் சீக்கிரமாக வீட்டுக்கு போகணும். அப்போ கேட்டாங்க, என்ன மேடம் வீட்டில் என்ன ஸ்பெஷல்? இல்லை, நான் எத்தனையோ வருஷம் ஆகுது பிரியாணி சாப்பிட்டு. எங்கள் அம்மா பிரியாணி இன்னைக்கு செய்து வச்சிருப்பாங்க. மை கேம் இஸ் ஓவர், ஐ வாண்ட் த ரேஸ். இப்போ போய் நான் பிரியாணி சாப்பிட போகிறேன். ஏன்னா டயட்டிஷியன் சொல்கிற மாதிரி தான் இவ்வளோ நாள் நான் சாப்பிட்டேன். சாப்பாட்டுலலாம் கட்டுப்பாடு, என்னுடைய தூக்கத்தில் கட்டுப்பாடு, எல்லாத்துலேயும் நான் இச்சை அடக்கமாக நான் செல்ஃப் கண்ட்ரோலாக இருந்தேன். அதனால தான் இந்த வெற்றியை பெற்றிருக்கேன் என்று சொன்னார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அழிவுள்ள இந்த கிரீடத்தை பெறுவதற்கு, அழிவுள்ள இந்த அவார்ட்ஸ் எல்லாம் ஒரு நாள் அழிந்து போகும். ஒரு நாள் இந்த உலகமே அழிந்து போகும். ஒரு நாள் நாம் காணுகின்ற வானமும் பூமியும் அழிந்து போகும். இதிலே கிடைக்கின்ற இந்த அழிவுள்ள கிரீடங்களுக்காக எவ்வளவு கட்டுப்பாடாக இருந்திருக்காங்க. ஈவன் எத்தனை வருஷம் பிரியாணி கூட சாப்பிடாத இருந்திருக்காங்க. அவர்கள் ஜெயிக்கிற வரைக்கும், வெற்றி பெறுகிற வரைக்கும் she was very much controlled என்று அவருடைய ஆர்டிக்கலை நான் படித்து ஆச்சரியப்பட்டேன். சின்ன குழந்தை இவ்வளோ கட்டுப்பாடாக இவ்வளோ பெரிய வெற்றியை இந்தியாவுக்கு தேடித்திருந்தாங்க. இந்தியாவே அன்றைக்கு மகிழ்ச்சி அடைந்தது. அவருடைய வெற்றியை பார்த்து கழித்தது. அவருடைய ஸ்டேட் ஆந்திரா பூரித்து போனார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாக்குறாங்க. ஏன் சொல்ல வரேன்னா, நமக்குள்ள வந்து செல்ஃப் கண்ட்ரோல் இருக்கணும். ஆவின் கனி 9ல் ஒன்று வந்து இச்சை அடக்கம். நீங்கள் பழைய பாட்டில் நீங்கள் பார்த்தா கூட 10 கட்டளையில் அழகாக சொல்வார். பிறனுடைய ஆடையாவது, மாடையாவது, வேலைக்காரனாவது, வேலைக்காரியாவது, மனைவியாவது இச்சையாது இருப்பாயாக. One should have self-control. The God's people must have self-control. நம்ம தன்னைத்தானே செல்ஃப்-கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு ஆற்றல் உடையவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். அதற்காகவே அவர் பரிசுத்த ஆவியினுடைய நிறைவை
நமக்கு கொடுக்கின்றார். எப்பொழுது கொடுக்கின்றார்? ஜெபிக்கும் பொழுது, அவருடைய பாதத்தில் காத்திருக்கும் பொழுது, அவருடைய வசனங்களை தியானம் பண்ணும்போது, we are bearing the spiritual fruits. One of the fruits is self-control. That control we must have. செல்போன் பார்க்குறியா, கண்ட்ரோல் இருக்கணும். கண்டபடி அதை தவறாக பயன்படுத்தக்கூடாது. என்ன, டெஸ்க்டாப்பில் உட்கார்றியா, நேர்மையாக இருக்கணும். உன்னுடைய வேலையெல்லாம் நீ பார்க்கணும். கட்டுப்பாடு இருக்கணும். எல்லாத்துலேயும் கட்டுப்பாடு. குடும்பத்தில் கட்டுப்பாடு, திருச்சபையில் கட்டுப்பாடு. இன்னைக்கு நாம் கட்டுப்பாடை பார்க்கறதுக்கு முடியல. ஆகவே இன்னைக்கு செல்ஃப் கண்ட்ரோல் ரொம்ப குறைவாக அது இருக்கிறது கர்த்தருடைய பிள்ளைகள் மத்தியில். கர்த்தர் இன்றைக்கு இந்த அழியாத அவர் கொடுக்கின்ற கிரீடத்தை நாம் பெற வேண்டும் என்றால் நாம் என்ன பண்ணணும்னா, எல்லாவற்றிலையும் இச்சை அடக்கம் உடையவர்களாக இருக்க வேண்டும். எல்லாவற்றிலும் சொல்லிட்டார், 1-2 இல்லை, சில விஷயத்துல மாத்திரம் இல்லை, எல்லாத்துலையுமே ஒரு கண்ட்ரோல் நமக்கு இருக்கணும்னு அவர் சொல்லுகிறார். அப்படி பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலும் இச்சை அடக்கமாக இருப்பார்கள். அவர்கள் அடிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். ஆனால் நாம் ஏன் செல்ஃப் கண்ட்ரோலா இச்சை அடக்கமா எல்லாவற்றிலும் இருக்கணும்னா, அடிவில்லாத கிரீடத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரும்போது அவர் நமக்கு கொடுப்பார். அதற்காக நாம் எல்லாவற்றிலும் இச்சை அடக்கம் உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, அழியாத கிரீடத்தை பெறுவதற்கு ஒழுக்கம் உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். பரிசுத்தம் உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். நன்னடத்தை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இச்சை அடக்கம் உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒழுக்கம், இந்த அழிவில்லாத கிரீடத்தை கர்த்தரிடத்திலே நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நம்முடைய வாழ்க்கையில ஒழுக்கம் இருக்க வேண்டும். 2வது பரிசுத்தம், 3வது நன்னடத்தை, 4வது இச்சை அடக்கம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒழுக்கம் விழுப்பம் தரலால் அந்த ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்று சொன்னார். அருமையானவர்களே, நாம் ஒழுக்கம் என்பது ஒரு மனிதனுடைய மேன்மையான குணம், ஒரு மனிதனுடைய சிறப்பு. அவனுக்குள்ள 1000 குணங்கள் இருக்கலாம், ஆனால் அதெல்லாம் சிறந்தது என்று சொல்ல முடியாது. டிசிப்ளின், ஒழுக்கம் என்பது உயிரினும் ஓம்பப்படும் என்று சொன்னார். வள்ளுவர் சொல்றார், உயிரை விட பெருசு எதுன்னா நீ ஒழுக்கமா வாழணும். என்ன கேட்டியா? ஒழுக்கம், உயிரினும் மேலானது ஒழுக்கம். ஒழுக்கம் என்பது சிறப்பான குணம், மேன்மையான குணம். அதை விட ஒரு மேன்மையான குணம் வேற ஒண்ணுமே இல்லை. ஒழுக்கம் இருந்து விட்டால் எல்லாமே அது நமக்கு ஆசீர்வாதமாக முடியும். ஆகவே அழிவில்லாத கிரீடத்தை நாம் பெற வேண்டுமானால் நாம் ஒழுக்கம் உள்ளவர்களாக நாம் இந்த சமுதாயத்திலே நாம் வாழ வேண்டும். திருச்சபை ஒழுக்கம் உள்ள திருச்சபைகளாக இருக்க வேண்டும். நான் சொல்லவில்லை, பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. லூக்கா சொல்லுவார், நான் கர்த்தராகி அவருடைய சுவிசேஷத்தை எழுத தொடங்கும் பொழுது, அவர் ஒரு டாக்டர். லூக்கா சாதாரண ஆள் இல்லை, அதிகம் படித்தவர். அவர் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்துவினுடைய வரலாற்றை ஒழுக்கமாய் உமக்கு எழுதுவது எனக்கு நலமாய் தோன்றிற்று. அன்றைய அரசாங்கத்துக்கு அவர் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்துவின் வரலாற்றை ஒழுக்கமாய் உமக்கு எழுதுவது எனக்கு நலமாய் தோன்றிற்று. எழுதுவதிலே ஒழுக்கம். சுவிசேஷத்தை எழுதினார் லூக்கா, அதை ஒழுக்கத்தோடு எழுதினார் என்று அவரே தன்னை பற்றி பெருமையாக சொல்லிக் கொள்கிறார். ஆகவே அழிவில்லாத கிரீடத்தை பெறுவதற்கு நமக்கு ஒழுக்கமுள்ள வாழ்க்கை தேவை, பரிசுத்தமுள்ள வாழ்க்கை தேவை, நன்னடத்தை தேவை, இச்சை அடக்கம் தேவை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கொலேசியர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் சரீரத்தின்படி பவுல் சொல்லுகிறார். பவுலால் ஸ்தாபிக்கப்பட்ட சபை கொலேசிய சபை. சரீரத்தின்படி நான் தூரமாய் இருந்தும் ஆவியின்படி உங்களுடனே இருந்து
உங்கள் ஒழுங்கையும் கிறிஸ்துவின் மேல் உள்ள உங்கள் விசுவாசத்தையும் விசுவாசத்தின் உறுதியையும் பார்த்து சந்தோஷப்படுகிறேன் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கொலோசியருக்கு தன்னுடைய நிருபத்தை எழுதும் பொழுது அவர் மிகவும் தூரத்தில் இருந்து அந்த நிருபத்தை அவர் எழுதினார். ஆகவே சொல்லுகிறார், சரீரத்தின்படி நான் தூரமாக இருந்தோம், ஆவியின்படி உங்களுடனே கூட இருக்கிறேன். உங்கள் ஒழுங்கை நான் பார்க்கின்றேன். கொலோசிய சபையை அவர் மெச்சிக்கொள்ளுகிறார், பாராட்டுகிறார். அங்குள்ள மக்கள் ஒழுக்கமுள்ளவர்களாக இருந்தார்கள். குடும்பத்திலே ஒழுக்கமுள்ளவர்களாக, சமுதாயத்திலே ஒழுக்கமுள்ளவர்களாக, அவர்களுடைய அலுவலகங்களிலே ஒழுக்கமுள்ளவர்களாக, அன்றைய உலகத்திலே அவர்கள் ஒழுக்கமுள்ள சாட்சிகளாக அவர்கள் வாழ்ந்தார்கள். உங்கள் ஒழுக்கத்தை நான் பார்க்கின்றேன். கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தின் உறுதியை நான் பார்க்கின்றேன். 2 கேரக்டர் கொலோசியர் பட்டணத்தில் இருக்க சபையில் இருக்க மக்கள் 2 உயர்ந்த கேரக்டர் இருந்தது. ஒன்று ஒழுக்கம், இரண்டாவது கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசத்தின் உறுதி. விசுவாசத்திலே மிகவும் உறுதியாக இருந்தார்கள். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், கர்த்தர் எனக்காக வழக்காடுவார், கர்த்தர் என்னை தூக்கி எடுப்பார், கர்த்தர் என் தேவைகளை சந்திப்பார், கர்த்தர் என் நோய்களை குணமாக்குவார், கர்த்தர் என் பின்மாற்றத்தை மன்னிப்பார். இப்படி விசுவாசத்திலே அவர் உறுதியாக இருந்தார்கள் என்று அவர் கொலோசிய சபையாரை பார்த்து சந்தோஷப்படுவதாக அவர்களிடத்தில் எழுதி சந்தோஷப்படுகிறார். அவர்களோடு கூட பேசுகிறார். என் சந்தோஷம், நீங்க ஒழுக்கமா ஜீவிக்கிறீங்க, கிறிஸ்துவின் மேல் உள்ள விசுவாசத்துல நீங்க உறுதியா இருக்கிறீங்க. இதை விட எனக்கு பெரிய சந்தோஷம் ஒன்றும் கிடையாது. உங்களை பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமா இருக்குது. உங்கள் ஒழுக்கத்தை பார்க்கும் பொழுது நான் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று அவர் சொல்லுகிறார். அருமையானவர்களே, 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை நாம் படித்து பார்க்கும் பொழுது பவுல் திருச்சபைக்கு எழுதுவார். கொரிந்து சபைக்கு, சகலமும் திருச்சபையில் நல்லொழுக்கமாயும் கிரமமாயும் செய்யப்பட கடவுது. ஒழுக்கமாக, வரிசையாக, ஒவ்வொன்றாக, ஒன்றன் பின் ஒன்றாக உங்களுக்கு எல்லா வரங்கள் இருந்தாலும் ஒழுக்கமாக செயல்பட கடவுது என்று அவர் அவர்களுக்கு எழுதுகிறார். சகலமா பாட்டதாரி அது நல்ல ஒழுக்கமா இருக்கணும், கிரமமா இருக்கணும், எல்லாம் நல்ல ஒழுக்கமா செய்யப்படணும்னு சொல்லி சபைகளுக்கு அவர் அறிவுரை கூறுகிறார். அருமையானவர்களே, எசேக்கியா ராஜா மறிக்கின்ற நாள் வந்தது. ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லும்போது சொல்வார், உங்களுடைய வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தணும். ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் நம்முடைய வீட்டு காரியங்களை நாம் ஒழுங்காக பார்க்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகளை ஒழுக்கத்திலே நாம் வளர்க்க வேண்டும். நம்முடைய மனைவிகளை ஒழுக்கத்திலே கொண்டு வர வேண்டும். மனைவிமார்கள் புருஷன்களை கூட ஒழுக்கத்திலே கொண்டு வர வேண்டும். ஒருவருக்கொருவர் இதிலே உதவி செய்து நாம் ஒழுக்கமாக நம்முடைய குடும்பத்தை நாம் நடத்த வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தீத்துவுக்கு பவுல் எழுதும் பொழுது, நீ குறைவாய் இருக்கிறவைகளை ஒழுங்குபடுத்து. என்னென்ன குறைவா இருக்கோ சபையில, ஊழியத்தில், அதெல்லாம் ஒழுங்குபடுத்து. ஒழுக்கம் இன்றைக்கு தேவை. இன்னைக்கு தாறுமாறான சபைகள் இருக்கிறது. தாறுமாறாய் பேசுகிற எவாஞ்சலிஸ்ட்கள், சுவிசேஷர்கள் இருக்கிறார்கள். ஒழுங்கீனமான பிரசங்கம், ஒழுங்கீனமான சிந்தனைகள், தேவையில்லாத காரியத்திலெல்லாம் போய் தலை விடுறது, ஒழுங்கீனமான காரியங்களை செய்கிற இந்த நாட்களிலே கர்த்தர் தீத்துவை மூலமாக நம்மோடு கூட பேசுகிறார். நீ குறைவாக இருக்கிறவர்களை ஒழுங்குபடுத்து. படிக்கு நான் உனக்கு கட்டளையிட்டபடி பட்டணங்கள் தோறும் மூப்பரை ஏற்படுத்தும் படிக்கும் உன்னை கிரேக்கு தீவிலே விட்டு வந்தேனே என்று சொல்லுகிறார். தீத்துடைய தேவை என்னன்னா, பவுல் ஸ்தாபித்த எல்லா சபையிலும் போய் அவர் ஒழுக்கமா சபைக்கு அரேஞ்ச் பண்ணி மூப்பர்களை நியமிக்கும்படியாக பெரிய பொறுப்பை அவருக்கு பவுல் கொடுத்திருந்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக.
பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல் 14வது வசனம் வரைக்கும் நாம் படித்து பார்க்கும் பொழுது அநேக காரியங்களை சொல்லுகிறார். எதற்காக நான் இயேசு கிறிஸ்துவினால் பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். நான் பின்னானவர்களை மறந்து முன்னானவர்களை நாடுகிறேன். கிறிஸ்து இயேசுக்குள் தேவன் அடைத்த அந்த பரம அடைப்பில் பந்தய பொருளுக்காக, அந்த கிரீடத்திற்காக இலக்கை நோக்கி நான் தொடர்கிறேன். ஆகிலும் நாம் எதுவரையில் நான் அதை தொடர்கிறேன் என்று சொல்லுகிறார். பந்தய பொருள் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பந்தய பொருளுக்காக நான் இலக்கை நோக்கி தொடர்கிறேன். எனக்கு ஒரு தரிசனம் இருக்கிறது, ஒரு இலக்கு இருக்கிறது, அதை நோக்கி நான் தொடர்ந்து சென்று கொண்டிருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். அருமையானவர்களே, பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில், ஆகிலும் நாம் எதுவரையில் தேடி இருக்கிறோமோ அது முதல் ஒரே ஒழுங்காய் நடந்து கொண்டு ஒரே சிந்தையாய் இருக்க கடவுள் என்று சொல்லுகிறார். ஆக மொத்தம் ஒழுக்கம் உள்ளவர்கள், ஒழுக்கம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒழுக்கம் மிக 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 அவசியம். தனிப்பட்ட வாழ்க்கையிலே காணப்படுகிற ஒழுக்கம், குடும்பத்திலே காணப்படுகிற ஒழுக்கம், திருச்சபையிலே காணப்படுகிற ஒழுக்கம், நாம் சமுதாயத்துக்குள்ளே செல்லும் பொழுது நம்மளே காணப்படுகிற ஒழுக்கம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஏன்னா கர்த்தருடைய வருகையில நமக்கு ஆண்டவர் எல்லாம் கொடுப்பாரு. ஒழுக்கத்தோடு நாம் ஜீவிப்போமானால், பரிசுத்தத்தோடு நாம் ஜீவிப்போமானால், நன்னடத்தை உள்ளவர்களாக நாம் ஜீவிப்போமானால், இச்சை அடக்கம் உள்ளவர்களாக, செல்ஃப் கண்ட்ரோல் உள்ளவர்களாக நாம் ஜீவிப்போமானால், கர்த்தர் நமக்கு அவருடைய வருகை அழியாத கிரீடத்தை கொடுப்பார் என்று 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் சொல்லுகிறார். 2வது கிரீடத்துக்கு நாம் செல்வோம். 2வது கிரீடத்தினுடைய பெயர் மகிழ்ச்சியின் கிரீடம். கேட்கவே சந்தோஷமா இருக்குல்ல? கிரவுன் ஆஃப் ஜாய், மகிழ்ச்சியின் கிரீடத்தை ஆண்டவர் தருவார். இதை யாருக்கு தருவார்? சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களுக்கு, ஊழியம் செய்கிறவர்களுக்கு, ஆத்மாதாயம் பண்ணுகிறவர்களுக்கு, கடைசி நாளிலே தேவனை நாம் முகமுகமாய் சந்திக்கும் பொழுது ஆண்டவர் என்ன பண்ணுவாராம்? 2வது கிரீடம், மகிழ்ச்சியின் கிரீடத்தை தருவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இது எங்கே இருக்கிறது? 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில் படிக்கும் பொழுது, எங்களுக்கு நம்பிக்கையும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கிரீடமாய் இருப்பவர்கள் யார் என்று கேட்கிறார், கேள்வி எழுப்புகிறார். யார் எங்கள் நம்பிக்கை, யார் எங்கள் சந்தோஷம், யார் எங்கள் மகிழ்ச்சி கிரீடம் அப்படின்னு தெசலோனிக்கே சபையை கேட்கிறார். தெசலோனிக்கே சபை வெகு குறுகிய காலகட்டத்திலே பவுல் நிறுவினார். அந்த சபைக்கு கூட அவர் நிருபத்திலே அவர் பேசும் பொழுது, யார் எங்கள் நம்பிக்கை, யார் எங்கள் சந்தோஷம், யார் எங்களுடைய மகிழ்ச்சி கிரீடம் என்று அவர் சொல்லிவிட்டு அவர்களை கேட்கின்றார். சொல்லிவிட்டு சொல்லுகிறார், நீங்கள் தான் எங்களுடைய நம்பிக்கை, நீங்கள் தான் எங்களுடைய சந்தோஷம், நீங்கள் தான் எங்களுடைய மகிழ்ச்சியின் கிரீடம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது அவருடைய சன்னிதானத்திலே நீங்கள் அல்லவா அப்படி இருப்பீர்கள் என்று சொல்லுகிறார். அப்படியானால் அவர் சம்பாதித்த அநேக ஆத்துமாக்களே அவருக்கு பரலோக ராஜ்யத்திலே நம்பிக்கையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியின் கிரீடத்தையும் பெறுவதற்கு காரணமாக இருப்பார்கள். ஆகவே சுவிசேஷத்தை அறிவிக்கிற நம்மை ஆண்டவர் பரலோக ராஜ்யத்திலே முகமுகமாய் அவரை சந்திக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு மகிழ்ச்சியின் கிரீடத்தை தருவார். நாம் தொடர்ந்து சுவிசேஷ ஊழியத்தை செய்வோம், சுவிசேஷத்தை அறிவிப்போம், மக்களை ஆதாயம் பண்ணுவோம், தேவனுடைய ராஜ்யத்துக்கு என்று நாம் பிழைப்போம், முயற்சிப்போம். நம்மால் முடிந்த காரியங்களை நாம் செய்வோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 3வது கிரீடம் நீதியின் கிரீடம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
நீதியின் கிரீடம் மூன்றாவது கிரீடம். நீதியின் கிரீடம் யாருக்கு கொடுக்கப்படும்? கர்த்தருடைய வருகையை எதிர்பார்த்திருப்பவர்களுக்கு மாத்திரமே இந்த நீதியின் கிரீடம் கொடுக்கப்படும். அழியாத கிரீடம் அது வேற பார்ட்டி கொடுக்கப்படும். மகிழ்ச்சியின் கிரீடம் சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களுக்கு ஊழியம் சொல்லி கொடுக்கப்படும். நீதியின் கிரீடம் யாருக்கு கொடுக்கப்படும்? 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் படித்து பார்க்கும் பொழுது, கர்த்தரின் வருகையை எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு நீதியின் கிரீடம் கொடுக்கப்படும். கர்த்தருடைய வருகையை பற்றிய தரிசனம் உண்டா? கர்த்தருடைய வருகையை நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறீர்களா? திருச்சபையாகிய அகில உலகம் முழுவதற்கு திருச்சபையாகிய மனவாட்டி எடுத்துக்கொள்ளும்படியாக மணவாளன் இயேசு வரப்போகிறார். அதை குறித்து ஒரு தரிசனம் இருக்கிறதா? அதை குறித்த ஒரு எதிர்பார்த்தல் இருக்கிறதா? அது குறித்த ஒரு வாஞ்சை இருக்கிறதா? இன்னைக்கு பாருங்க, இந்த பூமியில நீங்க பார்க்கிற நடக்கிற ஒவ்வொரு நிகழ்ச்சியும் இயேசு கிறிஸ்துவின் வருகையை அது எதிரொலிக்கிறது. இயேசு கிறிஸ்து சீக்கிரமா வரப்போகிறார் என்பதை அது எதிரொலிக்கிறது. இன்றைக்கு பார்க்கின்ற இந்த கொரோனா வைரஸ் கூட ட்ரம்ப் சொல்லுகிறார், கண்ணுக்கு தெரியாத எதிரி, எங்களால் அதை ஒன்றும் பண்ண முடியல, அதை வெற்றி கொள்ள முடியும் என்ற நம்பிக்கையை நாங்கள் இழந்து விட்டோம் என்று சொல்லுகிறார். உலகத்திலே பலமான நாடு, வல்லரசு நாடு, உலகத்தையே ஆட்டி வைக்கின்ற நாடு, அப்பேற்பட்ட நாடு இன்னைக்கு கதி கலங்கி போயிருக்கிறார்கள். லட்சக்கணக்கான மரணங்கள், லட்சக்கணக்கான பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார். உலகம் முழுதும் இன்றைக்கு சின்ன ஒரு கண்ணுக்கு தெரியாத தூசு மாதிரி இருக்கிற வைரஸ் உலகத்தையே ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது. ஏன்? ஏசாமி சொன்னாரு, நான் வரும்போது பஞ்சம் இருக்கும், பூமி அதிர்ச்சி இருக்கும், கொள்ளை நோய் இருக்கும், சமுத்திரம் மும்முரமா இருக்கும், வானத்தில் அதிசயங்கள் காணப்படும். இயேசுவினுடைய வருகைக்கு இதெல்லாம் ஒரு முன்னடையாளமாக இருக்கிறது. பைபிள் தொடங்கும் போது அழகா தொடங்கும். ஆதியிலே இந்த பிகினிங் காட் கிரியேட்டட் ஹெவன் அண்ட் எர்த். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். முடியும் போது ரொம்ப அழகா முடியும். எப்படி முடியும்னா, இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். என்ன? அநியாயம் செய்கிறவன் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாக இருக்கட்டும், நீதியை செய்கிறவன் இன்னும் நீதியை செய்யட்டும், பரிசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாக இருக்கட்டும், அவனுக்குரிய பலன் என்னோடு கூட வருகிறது. ஆகவே இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று அழகாக பைபிள் முடியும். ஆரம்பமும் அழகாக இருக்கும், முடிவும் இயேசு கிறிஸ்துவின் வருகையை பற்றி சொல்லியிருக்கிறோம். ஆகவே நீதியை செய்கிறவர்கள் நிறுத்தி விடாதீங்க, இன்னும் நீதியை செய்யுங்க. பரிசுத்தமா ஜீவிக்கிறீங்க, இது போதும் நினைக்காதீங்க, இன்னும் பரிசுத்தமா ஜீவிங்க. ஊழியம் செய்யறவங்க, இது போதும் நினைக்காதீங்க, இன்னும் அதிகமா செய்யுங்க. கர்த்தர் வரப்போகிறார், அவனுக்குரிய பலன் அவரோடு கூட வருகிறது என்று அழகாக சொல்லுகிறார். ஆகவே இயேசு கிறிஸ்து ராஜா சீக்கிரம் வரப்போகிறார். அவருடைய வருகையிலே நம்மை எடுத்துக்கொள்வார், மகிமையிலே சேர்த்துக் கொள்வார். ஆகவே அவருடைய பிரசன்னமாகுதலை நாம் இன்றைக்கு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்க வேண்டும். ஆண்டவர் சொல்வார், பெருந்தீமை, கவலை இதெல்லாம் தள்ளிட்டு நீங்கள் ஜெபத்தில் காத்திருங்கள், இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். அவருடைய வருகையை குறித்த தரிசனம் நம் அனைவருக்கும் இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்நாள் மிகவும் குறுகினது. லைஃப் இஸ் ஷார்ட், ரொம்ப குறுகின வாழ்நாள். அவருடைய வருகை ஒரு நாள், ஒரு சமயம் நம்மை சந்திக்கலாம், அல்லது மரணம் நம்மை சந்திக்கலாம். ஆனால் நாம் தேவனை சந்திக்க ஆயத்தமாக இருக்கிறோமா? அவருடைய வருகையை நாம் எதிர்நோக்கி இருக்கிறோமா? அப்படி இருப்போமானால் கர்த்தர் அவருடைய வருகையிலே நீதியின் கிரீடத்தை தருவார். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், மரண பரியந்தம் உண்மையாயிருந்தேன். நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது பரலோக ராஜ்யத்திலே. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருவா. டெஃபினட்டா சொல்றார், எனக்கு தந்தருவார். எனக்கு மாத்திரம் அல்ல, அவருடைய பிரசன்னமாகுதலை, அவருடைய வருகையை விரும்பும் யாருக்கும் அதை தந்தருவார். ஒரு சமயம் யார் ஏசப்பா எப்போ வர போறாருன்னு தெரியல, அவர் வருகையில ஆண்டவரை என்னை எடுத்துக்கொள்ளணும்னு
அந்த வாஞ்சோடு இருக்கிற மக்களுக்கு இந்த நீதியின் கிரீடத்தை கர்த்தர் கொடுப்பார் என்று இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரின் வருகையை எதிர்நோக்கி பார்த்திருப்பவர்களுக்கு கொடுக்கப்படுகிற கிரீடம் தான் மூன்றாவது கிரீடம், நீதியின் கிரீடம். நான்காவது கிரீடம் என்னவென்றால் ஜீவ கிரீடம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இதைதான் சிமிர்னா சபைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். நீ படப்போகிற சோதனை பற்றி கவலைப்பட வேண்டாம், பயப்படாதே. சோதனை வரும், 10 நாள் வரும். 10 நாள் சாத்தான் உங்களை காலில் போட்டு உங்களை சோதிப்பார். ஆனா இந்த சோதனையில நீங்க என்ன மறுதலுக்காக மரண பலியும் உண்மையாக உங்களுக்கு நான் என்ன கொடுப்பேன், ஜீவ கிரீடத்தை கொடுப்பேன்னு சொல்றார். சிமிர்னா சபைக்கு God has promised. என்ன ப்ராமிஸ் பண்ணாரு? என்னுடைய வருகையில நான் உங்களை முகமுகமாய் தரிசிக்கும் பொழுது ஜீவ கிரீடத்தை கொடுப்பேன். இந்த ஜீவ கிரீடம் யாருக்கு கொடுக்கப்படுகிறது என்றால், சோதனைகளை சகிக்கிறவர்களுக்கு ஆண்டவர் ஜீவ கிரீடம் கொடுப்பார். இன்றைக்கு எத்தனையோ குடும்பத்துல எவ்வளவு பாடுகள், எவ்வளவு கஷ்டங்கள், எவ்வளவு உபத்திரங்கள், எவ்வளவு அநேகருடைய ஊழியங்களிலே எத்தனை உபத்திரம், எத்தனை பாடு, எத்தனை எதிர்ப்பு, எத்தனை காரணம் இல்லாத குற்றச்சாட்டுகள், காரணம் இல்லாமல் கண்ணீர் சிந்த வைத்தல் போன்ற அநேக காரியங்கள் நடக்கிறது. ஆனா கர்த்தர் சொல்றாரு, ஆண்டவருக்காக சோதனைகள் சாத்தான் நாம் கொண்டு வருவான். இதையெல்லாம் நாம் சகிப்போமானால் நமக்கு ஆண்டவர் கொடுக்க போகிற கிரீடத்தின் பெயர் ஜீவ கிரீடம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இதை நாம் வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் படிக்கிறோம். யாக்கோபு கூட சொல்லுகிறார். என்ன சொல்றார்? சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், பிளஸட். யார்? சோதனை சகிக்கிற மனுஷன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். சோதனையை சகிக்கிறான், சோதனையோடு கூட கர்த்தர்கிட்டே அன்பு கூறுவான். அப்பேற்பட்ட மனிதனுக்கு கர்த்தர் கொடுக்க போகிற கிரீடம் ஜீவ கிரீடம். சிமிர்னா சபை சோதனைக்கு உட்படுத்தப்பட்டது. ஆனால் அதே சமயத்தில் கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்தது. அதே சமயத்தில் மரணம் வரையிலும் அது உண்மையா இருக்காது, தயாராகவும் இருந்தது. ஆகவே அந்த சபைக்கு ஜீவ கிரீடத்தை கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணியது போல எல்லாருக்கும் ஆண்டவர் இங்கே ஆராதனையிலே வார்த்தை கேட்கிற உங்க எல்லாருக்கும் எவ்வளவு சோதனை நீங்க சகிக்கிறீங்க. நீங்கள் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை ஆண்டவர் கொடுப்பார். சோதிக்கப்படுகிறவர்களுக்கு கொடுக்கப்படுகிற கிரீடம் தான் ஜீவ கிரீடம். சோதனைகளை சகிப்பதற்காக, சோதனைகளை சகித்து வெற்றி பெற்றவர்களுக்கு கர்த்தருடைய வருகையிலே ஜீவ கிரீடம் கொடுக்கப்படும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் இந்த சபையை மிகவும் உற்சாகப்படுத்துகிறார். நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாது. நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசான உங்களை சிலரில் காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரப்படுவீர்கள். ஆகலையும் நீ மரண பலியென்னும் உண்மையாயிரு. அப்போது ஜீவ கிரீடத்தை உனக்கு நான் தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கடைசியாக நாம் பார்க்க போகின்ற கிரீடம் மகிமையின் கிரீடம். படிக்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்குது. மகிமையின் கிரீடம். உண்மையோடு கூட தேவனுடைய மந்தையை மேய்க்கிறவர்களுக்கு, அதாவது திருச்சபையை உண்மையாக நடத்துகிற பாஸ்டர்மார்களுக்கு, போதகர்மார்களுக்கு, மூப்பர்மார்களுக்கு, கண்காணிகளுக்கு இதை அவர் சொல்லுகிறார். உண்மையாக நாம் தேவனுடைய மந்தையை கண்ணீரோடு காத்து திருச்சபையை நாம் நடத்துவோமானால், உண்மையோடு தேவனுடைய மந்தை மேய்க்கிற ஒவ்வொரு போதகருக்கும், ஒவ்வொரு மூப்பர்களுக்கும், ஒவ்வொரு கண்காணிக்கும் கர்த்தருடைய வருகையிலே மகிமையின் கிரீடம் சூட்டப்படும். இந்த கிரீடம் எல்லாம் கரப்டபிள் அல்ல. இந்த கிரீடம் எல்லாம் இன்கரப்டபிள், அழியாத கிரீடமாக பரலோக ராஜ்யத்திலே நமக்கு கொடுக்கப்படும். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம்
3ஆம் வசனம் 4ஆம் வசனத்தில் நாம் படிக்கிறோம், சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாக அல்ல, மந்தைக்கு மாதிரிகளாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள். மந்தைக்கு மாதிரியா இருக்கணும். எவ்ரி பாஸ்டர்ஸ், எவ்ரி elders, every evangelist should be role model to the church, not only to the church, to this world, to this society. We should be role model. We have to show Christ. நம்முடைய வாழ்க்கை மூலமாக கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு நாம் காண்பிக்க வேண்டும். திருச்சபைக்கு நாம் முன்மாதிரிகளாக இருக்க வேண்டும். பேதுரு அதை தான் சொல்லிக் கொடுக்கிறார். சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்கள் அல்ல, நீங்கள் மந்தைக்கு மாதிரிகளாக கண்காணிப்பு செய்யுங்கள். அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பன் வெளிப்படும் போது, பிரதான மேய்ப்பன், பிரதான ஆசாரியர், பிரதான அப்போஸ்தலர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது, பிரதான மேய்ப்பன் வெளிப்படும் போது மகிமை உள்ள வாழாத அழியாத கிரீடத்தை நீங்கள் பெறுவீர்கள் என்று அங்கே சொல்லுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையிலே நாம் கௌரவிக்கப்படுவோம். கர்த்தர் நம்மை ஆனர் பண்ணுவார். முதலாவது நாம் இன்றைக்கு சிமின்னா சபைக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம், சோதனை, உபத்திரம், இது எல்லாவற்றையும் அனுபவிக்கிற உனக்கு என்னுடைய வருகையில் உனக்கு நான் ஜீவ கிரீடம் தருவேன் என்று சொன்னார். 2வது கிரீடம் அழியாத கிரீடம். இந்த அழியாத கிரீடம், இந்த கிரீடம் இன்கரப்டபிள், அழியாத கிரீடம். இட் இஸ் நாட் அ கரப்டபிள் கிரீடம். ஒரு சமயம் சிந்து வாங்கின கிரீடம் கரப்டபிள் தான், ஆயிடும் ஒரு நாள். ஆனால் அழியாத கிரீடம் யாருக்கு? ஒழுக்கம் உள்ளவர்களுக்கு, பரிசுத்த ஜீவியம் செய்கிறவர்களுக்கு, நன்னடத்தை உள்ளவர்களுக்கு, இச்சை அடக்கம் உள்ளவர்களுக்கு அவர் அழியாத கிரீடத்தை கொடுக்கிறார். 3வது மகிழ்ச்சியின் கிரீடம். இது யாருக்கு? சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களுக்கு, ஊழியம் செய்கிறவர்களுக்கு, ஆத்மாராயம் பண்ணுகிறவர்களுக்கு மகிழ்ச்சியின் கிரீடத்தை அவருடைய வருகையில் கொடுப்பார். அடுத்தபடியாக 4வது நீதியின் கிரீடம். நீதியின் கிரீடம் கர்த்தரின் வருகையை எதிர்பார்த்திருக்கிறவர்களுக்கு. எல்லாருக்கும் கிரீடம் இருக்குது. ஜஸ்ட் நீ ஏசப்பா எப்போ வரீங்க, வருகைக்காக நான் காத்துருக்கேன் உண்மையா சொல்கிறேன் நான். கர்த்தர் நீதியின் கிரீடத்தை தருவார். கடைசியாக நாம் பார்க்கலாம் 5வதாக மகிமையின் கிரீடம். இது யாருக்கு? பாஸ்டர்ஸ்க்கு, எல்டர்ஸ்க்கு, சபையினுடைய கண்காணிப்பாளர், பிஷப்ஸ், இது போன்ற பெருமக்களுக்கு கர்த்தர் கொடுக்க போகிற கிரீடம் மகிமையின் கிரீடம். உண்மையாக தேவனுடைய மந்தையை மேய்த்தவர்களுக்கு கர்த்தர் கொடுக்க போகிற கிரீடமாய் இந்த 5 கிரீடங்கள் இங்கே இருக்கிறது. இன்றைக்கு நாம் 5 கிரீடங்களை பற்றி நாம் படிக்கிறோம். மீண்டும் நாம் வாயிலை சொல்லி பார்த்தோம் அந்த கிரீடங்களை. உலக பிரகாரமான கிரீடங்களை பெறும் பொழுது ஒரு மனிதனுக்கு எத்தனை கனம் கிடைக்கிறது, எத்தனை பாராட்டு கிடைக்கிறது, எத்தனை வெகுமதிகள் கிடைக்கிறது, எப்படி அந்த தேசத்திலே அவர் புகழப்படுகிறார். அப்படியானால் அழியாத கிரீடம் பரலோக ராஜ்யத்திலே தேவனை ஆராதிக்கிற உங்க எல்லாருக்கும் கொடுக்க போகிற கிரீடங்கள் 5 கிரீடங்களை குறித்து இன்றைக்கு நாம் படித்தோம். சிமின்னா சபைக்கு கொடுக்கப்பட போகிற கிரீடம் ஜீவ கிரீடம், மகிமையின் கிரீடம் உண்மையான பாஸ்டர்களுக்கு, நீதியின் கிரீடம் கர்த்தருடைய வருகையை எதிர்பார்க்கிறது, மகிழ்ச்சியின் கிரீடம் சுவிசேஷ ஊழியம், சுவிசேஷத்தை அறிவித்தல், சோர்வினை, அழியாத கிரீடம் ஒழுக்கம், பரிசுத்தம், நன்னடத்தை சேர்ந்தது. இந்த 5 கிரீடமும் தேவனால் நமக்கு வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறது. ஆகவேதான் அவர் சொல்லுகிறார், நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓடுங்கள், சும்மா ஓடாதுங்க. பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளும்படியாக நீங்க என்ன பண்ணுங்க, ஓடுங்க என்று சொல்லுகிறார். இது ஒரு ஓட்டம். நாம் உலகத்திலே பிறந்தோம், தினமும் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். ராத்திரியில் தூங்குறோம், பொழுது வேலைக்கு தான் ஓட போகிறோம், வேலைக்கு ஓட போகிறோம், கல்லூரிக்கு ஓட போகிறோம், ஆஃபீஸுக்கு ஓட போகிறோம், சர்ச்சுக்கு போகிறோம். எல்லாம் வாழ்க்கையை ஓட்டம். இந்த ஓட்டம் ஒரு நாள் முடிந்து விடும். நம்முடைய டெஸ்டினேஷன் பரலோக ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம். ஆகவே
ஒரு நாள் தேவனை நாம் முகமுகமாய் தரிசிப்போம். அவரோடு கூட முகமுகமாய் தரிசித்து என்றென்றைக்கும் அவரோடு வாழ்கின்ற அந்த மகிமையான வாழ்க்கை, தேவ பிரசன்னத்திலே அவரோடு வாழ்கின்ற வாழ்க்கைக்காக நாம் தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே நாம் இந்த கிரீடங்கள் எல்லாம் பெறுவதற்கு நாம் இந்த நாளிலே நம்மை ஆயத்தம் செய்வோமாக. உலக பிரகாரமான ஒலிம்பிக்கில் கிரீடம் பெறுறதுக்கு 3:30 மணிக்கெல்லாம் ஏச்சுக்கிறேன் சிந்துனா நீங்க என்ன பண்ணணும்? காலை தேடுவோர் உண்மை கண்டடைவாரு, ஜபத்துல வேற வாசிக்கிறார், ஊழியர் இதெல்லாம் முன்னோடிகளாக இருப்போமானால் இந்த ஓட்டம் ஒரு நாள் நின்று விடும். ஒரு நாள் இயேசு கிறிஸ்து வருவார். அன்றைக்கு நாம் அவரை முகமுகமாக சந்திப்போம். அன்றைக்கு அவர் நம்மை கனம் பண்ணுவார். என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன் ஆண்டவர் சொன்னார். விபச்சாரமும் தேசித்தனமும் நிறைந்த இந்த சந்ததியிலே என்னை யார் வெட்கப்படாமல் என்னை குறித்து சாட்சியாக அறிக்கையிடுகிறார்களோ அவர்களை என் பிதாவின் முன்பாலே தூதர்கள் முன்னால பரலோக ராஜ்யத்தில் அவர்களை நான் அறிக்கையிடுவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பதாக. நாம் தேவனிடத்தில் கிரீடத்தை பெறுவதற்கு நாம் இன்றைக்கு சொல்லிக் கொடுத்த எல்லா காரியங்களையும் நாம் கைகொள்வோமாக. கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பதாக. ஆமென். சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. கண்டுனை அழைத்த தேவன் கைவிடுவாரோ? கண்டுனை அழைத்த தேவன் கைவிடுவாரோ? சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. சோதனைகளை சகிப்போம் பாக்கியவானன்றோ? சோதனைகளை ஜெயிப்போம் பாக்கியவானன்றோ? ஜீவ கிரீடம் சூடும் நேரம் என்ன பேரின்பம். ஜீவ கிரீடம் சூடும் நேரம் என்ன பேரின்பம். சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. வாக்களித்த தேவனை நீ பாடிக்கொண்டாடு. வாக்களித்த தேவனை நீ பாடிக்கொண்டாடு. கர்த்தர் நோக்கி நாம் செபிப்போம். அன்பின் ஆண்டவரே, நீர் கொடுத்த இந்த அருமையான நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே உம்மை ஆராதிக்கவும், துதிக்கவும், ஸ்தோத்திரிக்கவும், உம்முடைய வார்த்தை கேட்கவும், ஆண்டவரே உம்முடைய வருகையிலே எங்களுக்கு கொடுக்கப்பட போகிற 5 கிரீடங்களை குறித்து இன்றைக்கு தியானிக்கவும் நீ செய்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உலகம் முழுவதும் இருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு, திருச்சபை மக்களுக்கு நீர் 5 கிரீடங்களை வாக்கு பண்ணியிருக்கிறீர். 5 கிரீடங்களை கொடுத்து பரலோக ராஜ்யத்தில் எங்களை கனப்படுத்துவீர். அழியாத கிரீடம், மகிழ்ச்சியின் கிரீடம், நீதியின் கிரீடம், ஜீவ கிரீடம், மகிமை கிரீடம். ஆண்டவரே, கிரீடம் பெறுவதற்கு நாங்கள் எல்லாம் சென்றோம். எங்களை ஆண்டவரை தகுதிப்படுத்திக் கொள்ள கிருபை தாரும். ஆயனுடைய வருகையை எதிர்நோக்கி காத்திருக்க எங்களுக்கு கிருபை தாரும். ஆண்டவரே, நீ சீக்கிரமாய் வரப்போகிறீர்.
இன்றைக்கு உலகத்தில் நடக்கிற பூமி அதிர்ச்சிகள், புதிய புதிய நோய்கள், ஆண்டவரே பல யுத்தத்தின் செய்திகள், இதெல்லாம் உங்களுடைய வருகையை இன்றைக்கு எதிர்த்துக் கொண்டிருக்கிறது. ஆகவே ஆண்டவரே, நான் உங்களுடைய வருகைக்கு எதிர்நோக்கி காத்திருக்க கிருபைதான். செய்தி கேட்ட அனைவரும் ஆசீர்வதியும். உலகம் முழுவதும் இருக்கிற திருச்சபை மக்களை நீர் ஆசீர்வதியும். உலகம் முழுவதும் இன்றைக்கு பெரிய த்ரெட் பண்ணி கொண்டிருக்கிற கொரோனா வைரஸை நீ உங்களுடைய சித்தப்படி அனுமதித்து, உங்களுடைய சித்தப்படி இந்த உலகத்திற்கு அப்புறப்படுத்தி இந்த உலகத்துக்கு சேமத்தை தாரும். தேவனாகிய கர்த்தர் மாத்திரமே இந்த சேமத்தை கொடுக்க முடியும் என்பதை இந்த உலக மக்கள் உணர்ந்து நாமும் இயேசுவே ஆண்டவர் என்று அறிக்கையிடவும், உலகால் யாவும் முன்பாக உணரவும் உதவி செய்தவும். செய்தி கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். யாராவது இன்றைக்கு பலவீனமாக வந்திருந்தால் பலப்படுத்தும், சுகவீனரை சுகப்படுத்தும், கண்ணீரோடு யாராவது வந்திருந்தால் கண்ணீரை தொடர்ந்து அனுப்பும். ஆண்டவரே, நாங்கள் உங்களுடைய வருகையிலே பீடத்தை பெறுகிற மக்களாக எங்களை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணும், மறுபப்படுத்தும். இயேசப்பா நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். ஆண்டவர் இயேசுவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, தூய ஆவியின் ஐக்கியம் உங்கள் அனைவரோடும், விசேஷமாக தூரதேசத்தில் இருக்கிற ஈனா ஜான்சன், ஜஸ்வரன், ஜோனத்தானோடும் தங்கி இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆமென், ஆமென், ஆமென். God bless you.